வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். மூத்த அரசியல்வாதியும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் தமிழிசை சவுந்தரராஜனின் தந்தையுமான குமரி அனந்தன் காலமானார். அவரது உடல் இன்று மாலை நல்லடக்கம் செய்யப்படுகிறது. குமரி அனந்தன் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை தனியார் மருத்துவமனையில் கடந்த 4ஆம் தேதி முதல் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி நள்ளிரவில் அவரது உயிர் பிரிந்தது. குமரி அனந்தனின் உடல் சாலிகிராமத்தில் உள்ள அவரது மகள் தமிழிசை சவுந்தரராஜன் இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு உறவினர்கள், அரசியல் கட்சி தலைவர்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. தந்தையின் உடலை பார்த்து தமிழிசை சவுந்தரராஜன் கதறி அழுதார். சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 10 மசோதாக்களை ஆளுநர் RN ரவி நிறுத்தி வைத்தது சட்டவிரோதம் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஆளுநருக்கு என தனிப்பட்ட அதிகாரம் இல்லை என்றும் பொதுவான விதியின்படி மாநில அரசின் ஆலோசனைகள் மற்றும் பரிந்துரையின்படியே கவர்னர் செயல்பட முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. ஆளுநர் செயல்பாடு அரசியலமைப்பு நோக்கத்திற்கு எதிராக இருப்பதாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அதிருப்தி தெரிவித்த நிலையில் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களை நிராகரிக்க ஆளுநருக்கு வீட்டோ அதிகாரம் இல்லை என்றும் திட்டவட்டமாக கூறினர். உச்சநீதிமன்ற தீர்ப்பு தமிழ்நாட்டிற்கு மட்டுமின்றி அனைத்து மாநில அரசுகளுக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றி என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரவேற்பு தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்து சட்டப்பேரவையில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், இந்த தீர்ப்பு மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்ற கொள்கையை நிலைநாட்டும் வகையில் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்றும் சூளுரைத்தார். ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டுமென்றால் கட்சிகள் கூட்டணி வைத்தால் மட்டும் முடியாது, மக்கள் மனதில் மாற்றம் வர வேண்டும் என்று சீமான் கூறியுள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு தான் அதிகாரம் இருக்க வேண்டுமே தவிர நியமிக்கப்படுபவர்களுக்கு எந்த அதிகாரமும் இருக்கக்கூடாது என்று ஆளுநர் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பை வரவேற்பதாகவும் சீமான் தெரிவித்தார். உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஆளுநர் RN ரவிக்கு புகட்டிய ஒரு பாடம் என்று விசிக தலைவர் திருமாவளவன் சாடியுள்ளார். வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிராக விசிக சார்பில் சென்னை சேப்பாக்கத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன், வக்ஃப் திருத்த சட்டம் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்று கண்டனம் தெரிவித்தார். இன்னும் 30 ஆண்டுகள் ஆட்சியில் இருப்போம் என்கின்ற கனவு ஒருபோதும் பலிக்காது என்று பாஜகவை விமர்சித்தார். மேலும் திமுக அரசுக்கு நெருக்கடி தருவதாக நினைத்து தான் தோன்றித்தனமாக செயல்பட்ட ஆளுநருக்கு உச்சநீதிமன்றம் பாடம் புகட்டியிருப்பதாகவும் தெரிவித்தார். ஆளுநர் RN ரவியை மாற்ற மத்திய உள்துறை அமைச்சகம் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக அரசு வழக்கில் உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்த நிலையில் ஆளுநர் மாற்றம் செய்யப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு ஆளுநராக கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் RN ரவி பணியாற்றி வருகிறார். RN ரவி மாற்றப்பட்டால் புதிய ஆளுநராக யாரை நியமிக்கலாம் என்று பிரதமர் அலுவலகம் மற்றும் உள்துறை அமைச்சகம் ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்த வாரம் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நீட் தேர்வு தொடர்பாக சென்னையில் இன்று சட்டமன்ற அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறவுள்ளது. நீட் தேர்வில் இருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு அளிக்கும் சட்ட மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்க மத்திய அரசு மறுப்பு தெரிவித்துள்ளது. இதனையடுத்து நீட் தேர்வு விலக்கு தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கையை முன்னெடுப்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டமன்ற அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்தார். அதன்படி இன்று தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் சட்டமன்ற அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறவுள்ளது. நீட் தேர்வு தொடர்பாக நடத்தப்படும் அனைத்துக் கட்சி கூட்டம் நாடகம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். நீட் தேர்வு தொடர்பாக இன்று சட்டமன்ற அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறவுள்ளது. இதனை புறக்கணிப்பதாக அதிமுக அறிவித்துள்ளது. நீட் தேர்வு தொடர்பாக நடத்தப்படும் அனைத்துக் கட்சி கூட்டத்தால் எந்த தீர்வும் ஏற்பட போவதில்லை என்றும் இது ஒரு நாடகம் என்றும் எடப்பாடி பழனிசாமி அறிக்கையின் வாயிலாக விமர்சித்துள்ளார். அதிமுக மீண்டும் ஆட்சியில் அமர வேண்டும் என்றால் பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று சைதை துரைசாமி தெரிவித்துள்ளார். அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி பேசியதற்கு பதிலளிக்கும் விதமாக சென்னை சைதாப்பேட்டை CIT நகரில் உள்ள இல்லத்தில் அதிமுக பிரமுகரும் முன்னாள் மேயருமான சைதை துரைசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசியவர், என்னிடத்தில் வாயை கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம் என்று KP முனுசாமிக்கு காட்டமாக பதிலளித்துள்ளார். மேலும் தேர்தலுக்கு தேர்தல் முடிவுகளை மாற்றுவதுதான் அரசியல் சாணக்கியத்தனம் என்றும் கூறினார். சிலிண்டருக்கு மானியமாக 100 ரூபாய் கொடுப்பேன் என்று கூறிய முதலமைச்சர் தற்போது நீலிக்கண்ணீர் வடித்துக் கொண்டிருப்பதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார்.
கேஸ் சிலிண்டர் விலை உயர்வு குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு உரிய பதில் அளிக்காமல் முதலமைச்சருக்கு கண்டனம் தெரிவித்து நழுவிச் சென்றார். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் காவி உடை அணிந்து வராமல் கருப்பு சட்டையில் வந்தது மகிழ்ச்சி என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். சட்டப்பேரவையில் கேள்வி பதில் நேரத்தின் பின் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சபாநாயகரிடம் பேச அனுமதி கோரினார். பாமக உறுப்பினர் ஜி கே மணி பேசி முடித்ததும் அனுமதி கொடுப்பதாக சபாநாயகர் தெரிவித்தார். அதன்பின் பேசிய முதலமைச்சர் அதிமுக உறுப்பினர்கள் காவி உடையில் வராமல் கருப்பு சட்டையில் வந்தது மகிழ்ச்சி என்றார். டாஸ்மாக் முறைகேடு குறித்து பேச விடாமல் வெளியேற்றியதும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவதூறாக பேசியது கோழைத்தனத்தின் உச்சம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் சாடியுள்ளார். அதிமுக உறுப்பினர்கள் அவையில் இல்லாத போது சிறுமைப்படுத்தி பேசும் முதலமைச்சருக்கு திராணி இருந்தால் தாங்கள் அவையில் இருக்கும் போது பேசி பார்க்கட்டும் என்று சவால் விடுத்தார். ஆட்சியில் இல்லாத போது பிரதமருக்கு கருப்பு கொடி காட்டிவிட்டு ஆட்சிக்கு வந்ததும் வெண்கொடை பிடித்தவர்தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்றும் இபிஎஸ் சாடினார். முன்னாள் மத்திய அமைச்சரும் மாநிலங்களவை எம்பியுமான ப. சிதம்பரம் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் பங்கேற்ற ப. சிதம்பரம் திடீரென மயக்கமடைந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் தான் இப்பொழுது நலமாக இருக்கிறேன் என்று ப. சிதம்பரம் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். அவரது பதிவில் கடும் வெயிலின் காரணமாக நீரிழப்பு ஏற்பட்டது, மருத்துவமனையில் எல்லா சோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டன, இப்பொழுது நலமாக இருக்கிறேன் என்று பதிவிட்டுள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சியில் தமிழ்நாட்டில் 10 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகள் குவிந்துள்ளன என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. 2024-2025 தமிழ்நாடு 9.69% வளர்ச்சி வீதத்துடன் இந்தியாவிலேயே மிக அதிக வளர்ச்சியை பதிவு செய்திருப்பதாக தமிழ்நாடு அரசு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடியல் பயணம், புதுமை பெண், தமிழ் புதல்வன் என பல்வேறு திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருவதாகவும், மகளிர் உரிமை தொகை திட்டம், மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி திட்டங்களால் தமிழ்நாடு முதலிடம் வகிக்கிறது என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. டாஸ்மாக் வழக்கில் உயர்நீதிமன்றத்தை இழிவுபடுத்தியதாக தமிழக அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையை சட்டவிரோதமானது என்று அறிவிக்க கோரி தமிழக அரசும் டாஸ்மாக் நிர்வாகமும் வழக்கு தொடர்ந்திருந்தது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருப்பதால் வழக்கை தள்ளி வைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டது. அப்பொழுது முன்னதாகவே உச்சநீதிமன்றம் செல்வதாக கூறியிருந்தால் வழக்கை பட்டியலிட்டிருக்க மாட்டோம் என்றும், இது நீதிமன்றத்தை இழிவுபடுத்தும் செயல் என்றும் நீதிபதிகள் கடிந்து கொண்டனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் இருந்து விடுவிக்க கோரிய ஞானசேகரின் மனுவை தள்ளுபடி செய்து சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் கடந்த ஆண்டு ஞானசேகரன் கைது செய்யப்பட்டார். உரிய சாட்சிகள் ஏதுமின்றி சந்தேகத்தின் பேரிலேயே தன்னை கைது செய்திருப்பதாகவும், குற்றத்திற்கும் தமக்கும் சம்பந்தமில்லை என்று கூறி ஞானசேகரன் ஜாமீன் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஞானசேகரனுக்கு எதிராக ஆதாரங்கள் அனைத்தும் இருப்பதாக கூறி மனுவை தள்ளுபடி செய்தார். மேலும் வழக்கின் சாட்சி விசாரணை ஏப்ரல் 15ஆம் தேதி தொடங்கும் என்றும் அறிவித்தார். அன்னை இல்லம் வீட்டின் மீது தமக்கு எந்தவித தார்மீக உரிமையும் இல்லை என்று ராம்குமார் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது. சிவாஜி கணேசனின் பேரனான துஷ்யந்த் தனது பட தயாரிப்புக்காக கடன் வாங்கி திருப்பி செலுத்தாத வழக்கில் சிவாஜி கணேசனின் வீட்டை ஜப்தி செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. வீட்டின் மீது ராம்குமாருக்கு எந்தவித உரிமையும் இல்லை என்று நடிகர் பிரபு வழக்கு தொடர்ந்தார். வழக்கில் வீட்டின் மீது எந்தவித உரிமையும் இல்லை என்று பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து ராம்குமார் தரப்பில் பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது. திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் தொடர்ந்த வழக்கு தொடர்பாக திருச்சி நீதிமன்றத்தில் சீமான் ஆஜரானார். தன்னை பற்றி சமூக வலைதளங்களில் அவதூறான கருத்துக்களை பரப்பியதாக டிஐஜி வருண்குமார் தொடர்ந்த வழக்கு விசாரணையில் கடந்த முறை சீமான் ஆஜராகாததால் நேற்று கண்டிப்பாக ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி விஜயா உத்தரவிட்டிருந்தார். அதன் பேரில் திருச்சி நீதிமன்றத்தில் சீமான் நேரில் ஆஜரானார். அப்பொழுது வருண்குமார் தரப்பில் தாக்கல் செய்த ஆதாரங்களை கேட்டு சீமான் தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. இதனையடுத்து புகார் தொடர்பான ஆதாரங்களை சீமான் பெற்றுக்கொண்டார். வழக்கறிஞர்கள் மீது பொய் வழக்கு போட்ட தாம்பரம் காவல் ஆணையருக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றம் அருகே வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது சென்னை கண்ணகி நகர் அருகே தனியாருக்கு சொந்தமான நிலத்தை பிரபல கட்டுமான நிறுவனம் மார்க் GRK ஆக்கிரமித்திருப்பதாகவும்,
இது தொடர்பாக புகார் அளிக்க சென்ற வழக்கறிஞர்கள் மீது தாம்பரம் காவல் ஆணையர் அபின் தினேஷ் பொய் வழக்கு போட்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. சென்னை காசிமேட்டில் உடல் கட்டுக்கோப்புக்காக ஊசி போட்ட இளைஞர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காசிமேடு ஜீவரத்தினம் நகரைச் சேர்ந்தவர் ராம்கி. திருவொற்றியூர் காலடிப்பேட்டையில் உள்ள தனியார் ஜிம்மில் உடற்பயிற்சிக்காக சேர்ந்த இவர் ஜிம் பயிற்சியாளரின் அறிவுறுத்தலின்படி ஊசி மற்றும் பவுடர் பயன்படுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மண்ணடியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ராம்கி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்நிலையில் ஜிம் பயிற்சியாளர் மீது ராம்கியின் உறவினர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். கூலி உயர்வு கோரி வரும் 11ஆம் தேதி முதல் கோவை சோமனூரில் உண்ணாவிரத போராட்டம் நடத்த இருப்பதாக விசைத்தறி உரிமையாளர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டத்தில் கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்களின் சங்க அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சங்க தலைவர் பூபதி, கூலி உயர்வு குறித்து ஆட்சியரிடம் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்படாத நிலையில் போராட்டம் நடத்த இருப்பதாக தெரிவித்தார். மதுரையின் பிரசித்தி பெற்ற கள்ளழகர் கோவில் சித்திரை பெருவிழா மே 8ஆம் தேதி தொடங்கி 17ஆம் தேதி வரை 10 நாட்கள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முக்கிய நிகழ்வான வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்தருளும் வைபவம் 12ஆம் தேதி அதிகாலை 5:45 மணிக்கு சித்ரா பௌர்ணமி நாளில் நடைபெறவுள்ளது. மதுரை மீனாட்சியம்மன் கோவில் சித்திரை திருவிழா ஏப்ரல் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. மே 6ஆம் தேதி மீனாட்சியம்மன் பட்டாபிஷேகம், 8ஆம் தேதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம், 9ஆம் தேதி தேரோட்டமும் நடைபெறவுள்ளது. சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்தில் கடந்த 28ஆம் தேதி சுமார் 20 செல்போன்களை திருடிய கும்பல் தொடர்பாக தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேப்பாக்கம் மைதானத்தில் கடந்த 28ஆம் தேதி CSK வெர்சஸ் RCB இடையேயான போட்டியில் 20 செல்போன்கள் திருடு போனதாக சென்னை சிங்கம் IPL செயலி மூலம் புகார் பெறப்பட்டது. இது செயற்கை நுண்ணறிவு மூலம் கிரிக்கெட் பார்வையாளரிடம் இருந்து பெறப்பட்ட புகார்கள் மூலம் தெரியவந்தது. சென்னை பெருநகர காவல் ஆணையரின் உத்தரவுப்படி குற்றவாளிகளை கண்டுபிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டுள்ள நிலையில் திருட்டு கும்பல் தொடர்பாக தொடர் விசாரணை செய்து வருகின்றனர். ஏப்ரல் 14ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில், தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இருந்து தென் தமிழகம் வரை வளிமண்டல சுழற்சி நிலவுவதன் காரணமாக தமிழகத்தில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும், வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், வெப்பம் தணியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா மெதுவாகத்தான் முன்னேறும் என்று நினைத்தார்கள், ஆனால் இரட்டை வேகத்தில் முன்னேறுவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் நாளைய பாரதம் என்ற தலைப்பில் உரையாற்றினார். அப்பொழுது பேசிய அவர், இளைஞர்களின் கண்களில் கனவுகளை பார்ப்பதாக தெரிவித்தார். இந்தியா மெதுவாகத்தான் முன்னேறும் என்று நினைத்தார்கள், ஆனால் இரட்டை வேகத்தில் முன்னேறுவதாக பேசிய மோடி, இந்தியா வேகமாக முன்னேறும், எதற்காகவும் தளராது என்று உறுதிபட கூறினார். பொருளாதாரத்தில் 11வது இடத்தில் இருந்து 5வது இடத்திற்கு இந்தியா முன்னேறியிருப்பதாகவும் பெருமிதம் தெரிவித்த பிரதமர் மோடி, 3வது இடத்திற்கு நிச்சயம் உயர்வோம் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் 2 நாள் நடைபெறும் காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் இன்று தொடங்கியது. வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்தநாளையொட்டி காங்கிரஸ் சார்பில் அகமதாபாத்தில் செயற்குழு கூட்டம் மற்றும் தேசிய மாநாடு ஆகிய இருபெரும் நிகழ்ச்சி துவங்கியது. இதில் காங்கிரஸ் கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, சோனியா காந்தி, ராகுல் காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மேலும் செயற்குழு கூட்டத்தில் பீகார் சட்டப்பேரவை தேர்தல் மற்றும் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள தமிழ்நாடு, மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களின் சட்டப்பேரவை தேர்தல்கள் வெற்றி பெறுவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்டங்களை மறு ஆய்வு செய்வதற்கான உயர்நிலை கூட்டம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடைபெற்றது. ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநிலத்தில் நடக்கும் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் ஜம்மு காஷ்மீரின் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா, முதலமைச்சர் உமர் அப்துல்லா, அரசின் மூத்த அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பஞ்சாப் மாநிலம் ஜலந்தரில் பாஜக நிர்வாகி மனோரஞ்சன் வீட்டின் மீது வீசப்பட்ட வெடிகுண்டு வெடித்த சிசிடிவி காட்சி வெளியாகி உள்ளது. பாஜக நிர்வாகி மனோரஞ்சன் வீட்டின் வளாகத்தில் நள்ளிரவில் வெடிகுண்டு வீசப்பட்டது. இந்த சம்பவத்தால் வீட்டின் கண்ணாடிகள், இருசக்கர வாகனம், கார் உள்ளிட்டவைகள் சேதமடைந்தன. நள்ளிரவு 1 மணி அளவில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தால் அந்த பகுதி முழுவதும் பரபரப்பானது.
இந்நிலையில் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேற்கு வங்கம் முர்ஷிதாபாத்தில் வக்ஃப் சட்ட திருத்தத்திற்கு எதிராக நடத்தப்பட்ட போராட்டத்தின் போது போலீஸ் வாகனம் தீ வைத்து எரிக்கப்பட்டதால் பரபரப்பானது. வக்ஃப் சட்ட திருத்தத்திற்கு எதிராக நாடு முழுவதும் போராட்டம் வெடித்துள்ளது. அந்த வகையில் முர்ஷிதாபாத்தில் பொதுமக்கள் பேரணியாக சென்று போராட்டம் நடத்தினர். இதில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற நிலையில் சிறிது நேரத்தில் வன்முறையாக மாறியது. இதனையடுத்து அங்கு பாதுகாப்புக்காக வந்த போலீசாரின் வாகனம் தீ வைக்கப்பட்டதால் அங்கு பதற்றம் நிலவி வருகிறது. வக்ஃப் சட்ட திருத்தம் குறித்து விவாதிக்க கோரி ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவையில் உறுப்பினர்கள் 2வது நாளாக அமளியில் ஈடுபட்டனர். அவையில் வக்ஃப் குறித்து விவாதிக்க கோரி மக்கள் ஜனநாயக கட்சியினர், இத்தேஹாத் கட்சியினர் சபாநாயகரிடம் தீர்மான நோட்டீஸ் வழங்கினர். இதற்கு சபாநாயகர் அனுமதி மறுத்ததை அடுத்து எம்எல்ஏக்கள் அமளியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர கூறி அவரது இருக்கையை சூழ்ந்து முற்றுகையிட்டனர். இதற்கிடையில் மக்கள் ஜனநாயக கட்சி உறுப்பினர் அவையில் இருந்து வெளியேற்றப்பட்ட நிலையில் எம்எல்ஏக்கள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். சிங்கப்பூரில் ஏற்பட்ட பள்ளிக்கூட தீ விபத்தில் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாணின் மகன் காயமடைந்தார். ஆந்திர துணை முதலமைச்சரின் 2வது மகனான மார்க் சங்கர் சிங்கப்பூரில் உள்ள பள்ளி ஒன்றில் பயின்று வருகிறார். இந்நிலையில் பள்ளியில் ஏற்பட்ட தீ விபத்தில் மார்க் சங்கர் உட்பட சில மாணவர்கள் காயமடைந்தனர். தொடர்ந்து அவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் மகனை காண பவன் கல்யாண் சிங்கப்பூர் சென்றுள்ளார். இரண்டு நாள் பயணமாக இந்தியா வருகை தந்த துபாயின் பட்டத்து இளவரசர் ஷேக் ஹம்தான் பின் முகமது ரஷீத் அல் மக்தூம்க்கு டெல்லி விமான நிலையத்தில் கேரள செண்டை மேளத்துடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்தியா ஐக்கிய அரபு அமீரகத்தின் துணை பிரதமராகவும் பாதுகாப்புத்துறை அமைச்சராகவும் மக்தூம் உள்ளார். 2 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள அவர் இரு நாட்டு உறவுகள் குறித்து பிரதமர் மோடியுடன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். இந்நிலையில் இந்தியா வந்த அவருக்கு டெல்லி விமான நிலையத்தில் அளிக்கப்பட்ட உற்சாக வரவேற்பை மக்தூம் தனது செல்போனில் பதிவு செய்து கொண்டார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் மதுபோதையில் காரை ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய காங்கிரஸ் நிர்வாகியை போலீசார் கைது செய்தனர். ஜெய்ப்பூர் நகர்ப்புற பகுதியில் காங்கிரஸ் நிர்வாகி மதுபோதையில் காரை ஓட்டி வந்த நிலையில் சாலையில் சென்றவர்கள் மீது அடுத்தடுத்து மோதி விபத்துக்குள்ளானது. இதில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் 6 பேர் படுகாயமடைந்தனர். தொடர்ந்து விபத்தை ஏற்படுத்திய காங்கிரஸ் நிர்வாகி உஸ்மான் கானை போலீசார் கைது செய்தனர். ஐபிஎல் தொடரின் 21வது லீக் போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை வீழ்த்தி லக்னோ சூப்பர் ஜெயன்ட்ஸ் அணி வெற்றி பெற்றது. கொல்கத்தா ஈடன் கார்டனில் நடைபெற்ற போட்டியில் முதலில் டாஸ் வென்ற கொல்கத்தா அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் பேட்டிங் செய்த லக்னோ 20 ஓவர்கள் முடிவில் 3 விக்கெட் இழப்பிற்கு 238 ரன்களை குவித்தது. தொடர்ந்து விளையாடிய கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 20 ஓவர் முடிவில் 7 விக்கெட்டுகளை இழந்து 234 ரன்களை மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் சென்னை அணிக்கு எதிரான போட்டியில் 18 ரன்கள் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணி வெற்றி பெற்றது. சென்னை அணியின் தொடர் தோல்வியால் ரசிகர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். ஐபிஎல் தொடரில் நேற்று இரவு நடைபெற்ற ஆட்டத்தில் பஞ்சாப் கிங்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் விளையாடின. முதலில் களமிறங்கிய பஞ்சாப் அணி அதிரடியாக விளையாடி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் பஞ்சாப் அணி 6 விக்கெட்டுகளை இழந்து 219 ரன்களை குவித்தது. இதனையடுத்து 220 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய சென்னை அணி 20 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட்டுகளை இழந்து 201 ரன்கள் மட்டுமே எடுத்து 18 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரரும் ஐபிஎல் தொடரில் சென்னை அணியின் முன்னாள் வீரருமான கேதர் ஜாதவ் கடந்த ஆண்டு கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வை அறிவித்தார். இந்நிலையில் தற்பொழுது அரசியலில் நுழையும் கேதர் ஜாதவ் மகாராஷ்டிரா மாநில பாஜக தலைவர் சந்திரசேகர் பவன்குலே முன்னிலையில் பாஜகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். மாண்டே கார்லோ மாஸ்டர்ஸ் சர்வதேச டென்னிஸ் போட்டி மொனாக்கோவில் நடைபெறுகிறது. இதில் முன்னணி வீரர்கள் பங்கேற்று விளையாடி வருகின்றனர். ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்வெரேவ் இத்தாலியின் மெட்டியோ பிரெட்னியுடன் மோதினார். இதில் முதல் செட்டை 6-2 என்று ஸ்வெரேவும், 2வது செட்டை 6-3 என பிரெட்னியும் வென்றனர். வெற்றியாளரை நிர்ணயிக்கும் 3வது செட்டை பிரெட்னி 7-5 என்று கைப்பற்றி அடுத்த சுற்றுக்கு முன்னேறினார். இதன் மூலம் ஸ்வெரேவ் அதிர்ச்சி தோல்வியடைந்து வெளியேறினார். எலக்ட்ரானிக்ஸ் சாதனத்தில் மறைத்து கரன்சி நோட்டுகள் கடத்த முயன்ற 2 பேர் திருச்சி விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டனர்.
திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து ஏர் ஏசியா விமானம் மூலம் கோலாலம்பூர் செல்ல இருந்த பயணிகள் மற்றும் அவர்களின் உடைமைகளை வான் நுண்ணறிவு பிரிவு சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்பொழுது எலக்ட்ரானிக்ஸ் சாதனத்திற்குள் வெளிநாட்டு கரன்சி மற்றும் இந்திய ரூபாய் நோட்டுகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனை கொண்டு வந்த 2 பேரை கைது செய்த அதிகாரிகள் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வயலாம்பாடி மலை கிராமத்தில் பாதையை சீரமைக்க வலியுறுத்தி மலைவாசி ஒருவர் வெளியிட்டுள்ள வீடியோ வைரலாகி வருகிறது. வலையாம்பாடி கிராமத்திற்கு செல்ல போதிய சாலை வசதி இல்லாததால் மலைவாழ் மக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இதுகுறித்து இருசக்கரத்தில் பயணம் செய்த மலைவாசி ஒருவர் சாலையின் மோசமான நிலையினை படம் பிடித்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டதோடு சாலையை சீரமைக்க முதலமைச்சர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி நியாய விலைக்கடை பணியாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அத்தியாவசிய பொருட்களை சரியான எடையில் தரமான பொருட்களை வழங்குவது, ஊழியர்களுக்கு கல்வி தகுதியின் ஏற்ப ஊதியம் வழங்குவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. தமிழக அரசு நியாய விலைக்கடை பணியாளர் சங்கத்தின் மாவட்ட தலைவர் கருப்பையா தலைமையில் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் ஆட்சியர் அலுவலகம் அருகே திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே அரசு பள்ளி தரமற்ற முறையில் கட்டப்பட்டதை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். திருவம்பார்பட்டினத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் புதிதாக கட்டப்பட்ட 5ஆம் வகுப்பறையில் மேற்கூரையின் சிமெண்ட் பூச்சி பெயர்ந்து விழுந்ததில் 4 மாணவர்கள் காயமடைந்தனர். இதனை கண்டித்தும் ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் பெற்றோர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் வால்பாறையில் ஆக்ரோஷத்துடன் பாய்ந்த சிறுத்தையை வளர்ப்பு நாய் குறைத்து விரட்டிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. ரொட்டிக்கடை பகுதியில் வசித்து வரும் சிவகுமார் என்பவரின் மகன் வீட்டருகே விளையாடிக் கொண்டிருந்த போது அங்கு திடீரென சிறுத்தை வந்துள்ளது. இதனை அறிந்த வளர்ப்பு நாய் பயங்கரமாக குறைத்துள்ளது. இதனால் சிறுவன் சுதாரித்த நிலையில் சிறுத்தை பாய்ந்து வந்து நாயின் சத்தம் கேட்டு திரும்பிச் சென்றுள்ளது. இதனையடுத்து குடியிருப்பு பகுதிக்குள் விலங்குகள் நுழைவதை தடுக்க அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோவிலில் வரும் ஒற்றை யானைக்கு உணவும் நீரும் வனத்துறையினர் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. வனப்பகுதியில் நிலவும் வறட்சி காரணமாக உணவுக்காகவும் தண்ணீருக்காகவும் பூண்டி வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோவிலுக்கு வருகை தரும் ஒற்றை யானை அங்குள்ள தண்ணீர் தொட்டியை கவிழ்த்து நீரை அருந்தியும் குப்பை தொட்டியில் கிடக்கும் உணவையும் சாப்பிடும் காட்சிகள் வைரலாகி வருகிறது. இந்நிலையில் யானைகளுக்கு உணவும் நீரும் கிடைக்கும் வகையில் வனத்துறையினர் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று விலங்கின ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் பங்குனி உத்திர தேர் திருவிழாவையொட்டி நாளை முதல் 3 நாட்கள் கட்டணம் இல்லா தரிசன சேவை வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10 நாட்கள் நடைபெறும் விழாவில் நாளை திருக்கல்யாண நிகழ்வும், நாளை மறுநாள் வெள்ளி தேரோட்டமும், அதனைத் தொடர்ந்து 12ஆம் தேதி தேரோட்டமும் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் பழனி பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு 3 நாட்களுக்கு கட்டணம் இல்லாமல் தரிசனம் செய்யலாம் என்று அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். சட்டசபையில் எம்எல்ஏ கிருஷ்ணசாமி எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் சேகர்பாபு இதனை அறிவித்தார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த மங்கலம் செட்டிப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள மாகாளியம்மன் கோவில் குடமுழுக்கு முன்னிட்டு 1 லட்சம் பேருக்கு அன்னதானம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இக்கோவிலில் காவடி பூஜை செய்த பிறகுதான் 18 ஊர்களில் உள்ள கோவில்களிலும் பூஜை செய்வது ஐதீகம் என்று அப்பகுதியினர் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் கோவில் புனரமைக்கப்பட்டு குடமுழுக்கு வேலைகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் 1 லட்சம் பேருக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற இருப்பதாக விழா கமிட்டியினர் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் எரிபொருள் நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி 4 பேர் உயிரிழந்தனர். குருநாகல் வேகர பகுதியில் உள்ள எரிபொருள் நிலையத்தில் உள்ள எரிவாயு நிரப்பு மையத்தில் நேற்றிரவு பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் 4 பேர் உயிரிழந்த நிலையில் 4 பேர் தீக்காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் சுமார் 1 மணி நேர போராட்டத்திற்கு பின்பு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மேலும் எரிவாயு சிலிண்டர்களை இறக்கிக் கொண்டிருந்த போது மின்கசிவு காரணமாக விபத்து ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. கரிபியன் தீவு நாடான டொமினிக்கனில் இரவு நேர கேளிக்கை விடுதி மேற்கூரை சரிந்து விழுந்த விபத்தில் 66 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இந்த விபத்தில் 160க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. விபத்து நடந்த இரவு நேர கேளிக்கை விடுதியில் விளையாட்டு வீரர்கள், அரசியல்வாதிகள் உட்பட சில புகழ்பெற்ற நபர்களும் உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகிறது.
தென்கொரியாவில் ராணுவ அவசர நிலை செயல்படுத்தியதற்காக அப்பொழுதைய அதிபர் யூன் சுக் யோலை கண்டித்து நாடு முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்றன. இதனையடுத்து அவருக்கு எதிராக பாராளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. இந்த தீர்மானம் நிறைவேறியதால் அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டார். இதனையடுத்து அதிபர் தேர்தலை விரைந்து நடத்த வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி வருகின்ற ஜூன் மாதம் 3ஆம் தேதி அதிபர் தேர்தல் நடைபெறும் என்று அந்நாட்டின் இடைக்கால அதிபர் ஹான் டக் சூ அறிவித்துள்ளார். ஐகான் ஸ்டார் அல்லு அர்ஜுன், இயக்குனர் அட்லி, சன் பிக்சர்ஸ் கூட்டணியில் புதிய படம் உருவாகியுள்ளது. பெரும் பொருட்செலவில் பேன் இந்தியா படமாக எடுக்கப்பட உள்ளது. புஷ்பா படத்தின் மூலம் சர்வதேச திரையுலகினரின் கவனத்தை ஈர்த்த அல்லு அர்ஜுன் இயக்குனர் அட்லியுடன் இணைகிறார். சன் பிக்சர்ஸ் இந்த படத்தை தயாரிக்க உள்ளது. இப்படத்தில் நடிக்கும் நடிகர்கள், நடிகைகள், பணியாற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் குறித்த விவரங்கள் விரைவில் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் என்று படக்குழுவினர் தெரிவித்துள்ளனர்.